புதிய தலைமுறையின் பெருஞ்செய்திக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். தலைமுறையாக மண்ணை நம்பியே வாழ்ந்து வரும் மக்களை வெளியேறச் சொன்னால் அவர்கள் எங்கு போவார்கள், என்ன செய்வார்கள்? சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கேரள மாநிலம் அட்டப்பாடியில் வசிக்கும் தமிழ் மக்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 2500 தமிழ் குடும்பங்களை வெளியேற்ற முனைப்பு காட்டுகிறது கேரள அரசு. அட்டப்பாடியில் இருக்கும் தமிழர்கள் ஏன் வெளியேற்றப்படுகிறார்கள்? காவல்துறையினர் அவர்களுக்கு கொடுக்கும் நெருக்கடிகள் என்னென்ன? அங்குள்ள நிலங்கள் யாருக்கு சொந்தமானவை? நில உரிமை சட்டம் என்ன சொல்கிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விரிவான பதிலை இன்றைய பெருஞ்செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறோம். விறுவிறுப்பிற்கும் பரபரப்பிற்கும் அப்பால் ஓர் ஆழமான புரிதலுக்கு பெருஞ்செய்தியோடு இணைந்திருங்கள். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு தாலுகாவில் உள்ள அட்டப்பாடி பகுதியில் தமிழ் விவசாயிகளை மாநிலத்தை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருக்கிறது கேரள அரசு. இதற்கு என்ன காரணம் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. புலம்பெயர்தல் என்பது இன்றைய உலகமயமாதல் சூழலில் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் வேரும் வேரடி மண்ணுமாக நிலத்தில் உழைக்கும் விவசாயிகளுக்கு புலம்பெயர்தல் என்பது ஒரு வாழ்நாள் துயரமாகவே இருக்கக்கூடும். மலைகளாய் குவிந்து கிடந்த, காடுகளாய் அடர்ந்து கிடந்த மண்ணை திருத்தி பதப்படுத்தி பண்படுத்தி அந்த இடத்தில் அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக வேளாண்மை செய்து வரும் விவசாயிகள், கேரள வாழ் விவசாயிகள் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏன் வேளாண்மையை கைவிட வேண்டும்? அவர்கள் ஏன் கேரளாவை விட்டு வெளியேற வேண்டும்? இவர் பெயர் மணிகண்டன். 35 வயதாகும் இவரது குடும்பத்தினர் கடந்த 3 தலைமுறைகளாக அட்டப்பாடி பகுதியில் வசித்து வருகின்றனர். தனக்குள்ள 5 ஏக்கருக்கும் குறைவான நிலத்தில் விவசாயம் செய்து வரும் இவர் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு விரைவில் தமிழ்நாட்டிற்கு திரும்ப வேண்டும். இவர் மட்டுமல்ல, இவரை போலவே அட்டப்பாடி பகுதியில் வசிக்கும் 2500 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 பேர் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது கேரள அரசு. ஆதிவாசிகளின் நிலம் ஆதிவாசிகளுக்கு என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் கேரள ஆதிவாசிகளுக்கென ஒரு தனி சட்டம் 1980ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இதன்படி 1986ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதிக்கு முன்னர் அட்டப்பாடி பகுதியில் நிலம் வாங்கியவர்கள் 5 ஏக்கர் நிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை ஆதிவாசிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். 1986 ஜனவரி 24ஆம் தேதிக்கு பிறகு நிலம் வாங்கியிருந்தால் அதனை ஆதிவாசிகளிடம் திருப்பித் தர வேண்டும். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுப்பையன் முதன்மை அதிகாரியாகவும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள அகழி பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் கிருஷ்ணன்குட்டி தனி அலுவலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சட்டத்திற்கு புறம்பாக அனைத்து தமிழர்களையும் வெளியேற்றும் நடவடிக்கையில் கேரள அரசு இறங்கியிருக்கிறது என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை எதிர்த்து போர்க்கோளம் பூண்டிருக்கும் தமிழர்கள் தங்களது முன்னோர்கள் வாங்கி கொடுத்த சொத்துக்களை கைவிட மாட்டோம் என்கின்றனர். எக்காரணத்தை கொண்டும் எந்த பூமியிலும் 1 சென்ட் பூமி கூடி இந்த மக்கள் வேர்வை சிந்தின 1 சென்ட் பூமி கூடி அரசாங்கம் சொல்லுவது போல் சும்மா விட்டு கொடுக்க எங்களால் முடியாது. காரணம், அதுக்காக உயிர் தியாகம் பாட வேண்டியது வந்தால் கூடி இதுக்கு உரிமை தலைமை தாங்கக்கூடிய அனைவரும் அதுக்கு ஒற்றுமைப்பட்டு ஒன்றாக போராடுவோம். 3 தலைமுறைகளாக நிலத்தை நம்பியே வாழ்ந்து வரும் அட்டப்பாடி தமிழர்கள் அந்த உயிர் மண் கைவிட்டு போகும் துயரத்தை தவிர்ப்பதற்காக பல்வேறு வகையிலும் போராடி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் கலாநிதி. அட்டப்பாடி பகுதியிலிருந்து சட்டத்திற்கு புறம்பாக தமிழர்களை வெளியேற்றும் நோக்கில் காவல்துறை பல்வேறு வகைகளிலும் நெருக்கடிகளை கொடுப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அட்டப்பாடி பகுதியில் இருக்கும் தமிழ் விவசாயிகள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொள்வதாக அங்கு இருக்கும் தமிழர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தமிழர்கள் கொடுக்கும் புகார்களை எடுத்துக் கொள்ளாத காவல்துறை தமிழர்களின் மீதே வழக்கு பதிவு செய்வதாகவும் சொல்லப்படுகிறது.
இது வரைக்கும் நாங்கள் இந்த பூமிக்கு வந்து அதுக்கு சர்க்காருக்கு உண்டான வரி எல்லாமே கிளியராக கட்டி வச்சுக்கிறது வரைக்குங்க. இந்த 2014 வரைக்கும் நம்ம வரி கட்டிக்கிறோங்க, பேங்க் லோன் போட்டுக்கிறோம். இது எல்லாமே கவர்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே செல்லாதுன்னு சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரிங்க. 93 ஓட்டு ஆர்டர் படி நீங்கள் பூமி நீ வச்சுக்கிறீங்க, இப்போ வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போக முடியுங்க? பிறந்து பிறந்தது இங்கே தான். நாங்கள் வேறு எங்களுக்கு வேறு சொத்து வந்து எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இப்போ நிர்கதியாக நிற்கிறோம். 40 வருஷமாக அத்வானிச்சு அன்றைக்கி எனக்கு குழந்தைகளே கிடையாது, கல்யாணம் மேரேஜ் மாத்திரம் ஆகிருக்குது. இன்றைக்கி என்ற பேரை SLC படிக்கிறா. இத்தனை காலமாக அதான் 3 தலைமுறை வந்தாச்சு, 3ஆம் தலைமுறை வரப்போகுது. இனி இத்தனை காலம் பாடுபட்டது 30 நாட்கள் நீ விட்டுறணும். நாங்கள் கொண்டு கொடுத்தோன்னா கலெக்டருக்கு அப்பீல், அதாவது அது ஒன்றும் பற்றி இல்லை, ஒன்றரை ரெக்கார்டே சரியில்லை. இப்படி சொன்னால் நாங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறது? தமிழர் பகுதிகளில் வசிக்கும் பெண்கள் குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியிலான நெருக்கடிகளை கொடுக்கும் அணுகுமுறையை அட்டப்பாடி பகுதி காவல்துறை கையாண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. டெய்லி போலீஸ்கார் வந்து எங்களுக்கு டெய்லி பொம்பளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீ யார், எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிற, எதுக்கு நீ விவசாயம் காட்டுக்குள்ளே இருக்கிறான்னு கேட்குறாங்க. தோட்டத்துக்குள்ளே தீ வைக்க வேண்டாங்கிறாங்க. எங்களை வந்து மிரட்டுறாரு. விவசாயிகள் வந்து மிரட்டக்கூடிய அதிகாரம் என்ன இவங்களுக்கு இருக்குதா? இவங்க வந்து எங்களை வந்து அதிகாரம் வந்து மிரட்டக்கூடாது, பிடிக்கக்கூடாது. இவங்க வந்து எங்களே இருக்காதீங்க, வீட்டுக்குள்ளே எதுக்கு தாமசம் வைக்கிறீங்க, தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யாதீங்க அப்படின்னு எங்களை வந்து காலையிலுக்கு மிரட்டுறாங்க. நேற்றுக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க, யார் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து சொத்துப்பா, இவங்க அடுத்த வீடு சொத்தில் நாங்கள் போய் தோட்டத்துக்குள்ளே விவசாயம் பண்ண போகல. எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணுறது எங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு? நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்வு லட்சக்காசு கழுவி ஒவ்வொரு நேரமும் ஆவாட்டி இப்போ தான் கரண்ட் வந்துச்சு, எல்லாம் உபகாரம் வந்திருக்குது. அப்போல்லாம் நாங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். ஏன்னா இந்த ஊரில் வந்து நாங்களாம் சம்பாதிச்சு ஒரு சொத்தை ஒன்று கொண்டுட்டு போயிட்டு இல்லை, இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்தையெல்லாம் கொண்டு விற்று தான் இந்த ஊர் கொண்டு வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறோம். நாங்கள் இருந்தும் எங்களையெல்லாம் இப்படி துன்பப்படுத்துகிறாங்க. மக்கள்கிட்ட வந்து நான் பொதுமக்கள்லாம் எங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒத்துழைச்சி நீங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும். போலீஸ் டார்ச்சராக பயங்கரமாக இருக்குதுங்க. நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கள் ரிலேஷன் வீட்டில் என்ன நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்கள் தோட்டத்தில் எங்களால் தங்க முடியாத நிலைமை, உயிருக்கு பயம், அதனால் எங்களால் தங்க முடியாத நிலைமை. நாங்கள் ரிலேஷன் வீட்டில் தங்கியிருக்கிறோம். அந்த இடத்துல வந்து எங்களை பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்களால் அவங்களுக்கும் சங்கடமாக இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்க, தோட்டத்துக்கு உள்ளெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அப்போ வயசு பிள்ளைங்கள்லாம் இருக்கிற இடம் இல்லைங்க. போலீஸ் ஒரு அளவுக்கு தான் விசாரிக்க முடியும். இப்படி அடுத்தவங்க வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணால் எப்படிங்க நாங்கள் அங்கேயும் போயிருக்கிறது? எங்கள் இடத்துலையும் இருக்க முடியாது, நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயும் இருக்க முடியாதுன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும்? கேரள அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய சுமார் 170 பேர் மீது பழங்குடியினர் வதை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது கேரள காவல்துறை. பிணையில் வெளிவர முடியாத 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் கைதாவது தவிர வேறு வழியில்லாமல் தவிக்கின்றனர் தமிழர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் கலாநிதி. தமிழ் விவசாயிகளின் நிலை பற்றி பார்த்தோம். சரி, அட்டப்பாடியில் வசிக்கும் தமிழர்களை அங்கிருக்கும் மலையாள விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள்? தமிழர்களை வெளியேற்றும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு கேரள விவசாயிகளின் எதிர்வினை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அட்டப்பாடி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இதை தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்குமான பிரச்சனையாகவே பார்க்கிறார்கள். தமிழர்கள் மட்டுமல்லாமல் மலையாள விவசாயிகளும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடத் தொடங்கியிருக்கிறார்கள். இவர் பெயர் ராமச்சந்திரன். அட்டப்பாடி தர்ஷிகா கூட்டாய்ம எனப்படும் அட்டப்பாடி விவசாயிகள் சங்கத்தின் தலைவராக 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பொறுப்பு வகிக்கிறார். கேரள அரசின் தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் என உயர் அதிகாரிகளுடன் நேரிடையாக தொடர்பு கொள்ளும் அளவிற்கு நெருக்கம் கொண்ட இவர் அட்டப்பாடி விவகாரத்தில் தமிழர்கள் பக்கம் நிற்கிறார். அட்டப்பாடி தமிழர்களை வெளியேற்றும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை தனது சங்கம் முன்னெடுக்கும் என்கிறார். இதில் ஆதிவாசி ப்ராப்ளம் இப்போ நோண்டி விடுறது கவர்மெண்ட் IAS IPS ஆளுக, அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு விவசாய சங்கம் இப்போ தீர்மானம் பண்ணியிருக்குது. அது சீஃப் மினிஸ்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ண பிறகு அதுக்கு ஒரு தீர்மானம் வராமல் இருந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கு நாங்கள் இங்கே எல்லாவங்களையும் சேர்த்து ஆதிவாசியும் சேர்த்து இவங்களுக்கு எதிராக பெரிய போராட்டம் வந்துடும். சின்ன போராட்டம் இல்லை. இப்போ தாமரசேரியிலெல்லாம் நடந்ததில்ல, இடுக்கியில் தாமரசேரியிலெல்லாம் அதுக்காட்டியும் பெரிய போராட்டங்கள் வர்றதுக்கு நாங்கள் விவசாய சங்கம் மூலியமாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். கடந்த 1986ஆம் ஆண்டு இதே போன்ற பிரச்சனை எழுந்தபோதும் தமிழர்கள் பக்கமாக நின்று போராட்டங்களை முன்னெடுத்து அரசை பின்வாங்கச் செய்தது மலையாளிகள் அதிகமுள்ள இவரது அட்டப்பாடி விவசாயிகள் சங்கம். அதனை இப்போதும் நினைவு கூறுகிறார் இவர். 2 நாளைக்குள்ள ஒரு 7-8 வண்டி போலீஸ் துப்பாக்கியோட வந்துடுது.
அப்போது எங்களுக்கு தகவல் கிடச்சது. ஆளுகளை நானும் எங்களும் வந்து நிற்க சொல்லி நாங்கள் ஒரு 10,000 பேர் சேர்ந்தோம். போலீஸும் துப்பாக்கி இந்த ஆளும். நாங்கள் முன்னாள் நான் சொன்னேன், நீ வீடு சுடு பார்க்கலாம், சுடு முதல்ல எங்களை எல்லாம் சுடு அன்ட்டு விவசாயி சுட்டா போன்னு சொல்லி நாங்கள் அந்த பக்கம் வாக்கேற்றமாயி. அட்டப்பாடியை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை வெளியேற்ற நினைப்பது அரசாங்கம் மட்டுமே. அங்கிருக்கும் மலையாளிகளோ பழங்குடியினரோ தமிழர்களுக்கு எதிராக இல்லை என்பதை அட்டப்பாடி தர்ஷிகா கூட்டாய்மை அமைப்பின் போராட்டம் நமக்கு உணர்த்துகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் கலாநிதி. பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடியில் உள்ள தமிழக விவசாயிகளை கேரள அரசு வெளியேற்ற நினைப்பது பற்றி பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் பல கோணங்களில் இந்த பிரச்சனையை அணுக இருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.